தாபீன்கள், நம்பியாக்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள் என நம் அனைவர்கள் மீதும் இன்றும் இனி என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த அனைத்து மக்களும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே நம்மை அல்லாஹ்வினுடைய இறை இல்லத்திலே அல்லாஹ்வை பற்றி, ரசூலை பற்றி, தீனுல் இஸ்லாத்தை பற்றி கேட்கக்கூடிய இன்னும் வாய்ப்பை, பேசக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு கொடுத்திருக்கிறான். பொதுவா 2 சமயங்கள்ல பேசுறது கஷ்டம். ஒண்ணு நிக்காஹினுடைய மஜ்லிஸ்ல. இந்த நிக்கா மஜ்லிஸ்ல என்ன அப்படின்னா, நிசப்தமே இருக்காது, எல்லாமே சப்தமா தான் இருக்கும். பேசுறது எதுவுமே போய் சேராது, ஆனா பேசணும். உலமாக்கள் நிர்பந்திக்கப்படுவாங்க. 1-2 தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அப்படிதான். அதே மாதிரி இந்த இரவுகள்ல பேசும்போது அதே போலதான். நிறைய பேர் நம்ம பேசுறது உலமாக்கள் சொல்லக்கூடிய ஹதீஸும் குர்ஆன் வசனங்களும் தாலாட்டு போலவே இருக்கு. நிறைய பேருக்கு என்னது அப்படியே அழகா மாஷா அல்லாஹ், அம்மா அத்தா நம்மளுடைய பெரியவங்க பாடின அந்த தாலாட்டு மாதிரியே என்ன செய்வோம், நம்மளை அறியாமலேயே தூக்கம் வரும். ஆனால் அந்த தூக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்ல தூக்கம், அது சக்கீனாவுடைய தூக்கம். அதனால நீங்க பாட்டுக்கு பேசுங்க, நாங்க பாட்டுக்கு சக்கீனாவுடைய தூக்கம் தூங்குறோம்னு சொல்லி யாரும் தூங்கிட வேணாம். தூங்காமல் ஹயாத்தாக்குவதற்குத்தான் இந்த இரவுகள். தூங்காமல் விளையாடுவதற்கு இரவுகள் அல்ல. தூங்காமல் நேரங்களை நம்முடைய செல்போன்ல கழிக்கிறதுக்கு இந்த இரவு இல்ல. தூங்காமல் சமையல் செய்யறதுக்கு இந்த இரவு இல்ல. தூங்காமல் வெட்டித்தனமாக பேசிக் கொண்டிருப்பதற்கு இந்த இரவு அல்ல. தூங்காமல் பஜார்களிலே சென்று வியாபாரம் செய்வதற்கு, கொடுக்கல் வாங்க செய்வதற்கு, கேரம் போர்டு விளையாடுவதற்கு, இதுபோல எந்த வீணான விஷயங்களை செய்வதற்கு உகந்த இரவு இந்த இரவுகள் அல்ல. எந்த இரவும் செய்யக்கூடாது. ஆனால் குறிப்பாக இந்த இரவுகளில் மேல்மிச்சமாக செய்யவே கூடாது, அறவே கூடாது. மாஷாஅல்லாஹ் திருச்சியில எங்கு பார்த்தாலும் ஒற்றைப்படை இரவுகள்ல இது மாதிரி பயான்கள் வைக்கப்படுகிறது. ரொம்ப சந்தோஷம். வரும்போது கூட மிகப்பெரிய வர்ற வழிகளில் பள்ளிவாசல்கள்ல, இந்த பஜாருக்குள்ள வந்ததுல இருந்து ஒரே பள்ளிவாசல்கள் அனைத்தும் அமல்களால் அலங்கரிக்கப்படுகிறது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் இரவு என்பது இந்த ரமலானிலே உங்களுடைய ஒரே ஒரு இரவின் விழிப்பு, காத்திருப்பு, இபாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய அந்த இருப்பு இருக்கிறதே, சுமார் 1000 மாதங்கள் நின்று வழங்கியதனுடைய நன்மையை நமக்கு பெற்றுத் தருகிறது. அது 23வது இரவு கூட இருக்கலாம். 23 இன்னைக்கு இந்த 23வது இரவு உலமாக்கள் இடத்துல, அதிகப்படியான உலமாக்கள் இடத்துல ஒரு கருத்து இருக்கு. அதை தாண்டிய மற்ற உலமாக்களுக்கு மிகைப்படுத்தாத உலமாக்கள் இடத்துல என்ன கருத்து இருக்குன்னா, ஒவ்வொரு உலமாக்களும் ஒரு கருத்தை சொல்றாங்க. அதுல ஹையஸ்டா நிறைய உலமா பெருமக்கள் சொல்லக்கூடிய கருத்து 23 லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். கிதாபுகளில் எழுதுவாங்க. அன்றைய இரவு நான், ஒரு இமாம் அவர்கள் சொல்லுவாங்க, நான் கடல் நீருக்கு சென்று கடல் நீரை பருகி பார்த்தேன். அந்த இரவுகளிலே திக்ர் செய்தவாறு பருகி பார்த்தேன். கடல் நீர் உப்பு கரிக்கவில்லை, மாறாக மதுரமான நீராக மாறியதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க செய்தாலும் செய்ய முடியாத நன்மையை ஒரு இரவு நமக்கு பெற்றுத் தருகிறது என்றால் அதை விட ஒரு சந்தோஷம் இருக்க முடியுமா வாழ்நாள்ல? நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், இந்த ஹதீஸ இந்த இடத்துலையும் சொல்றேன் சுருக்கமா. அந்தலூஸ் ஸ்பெயின்ல இருந்து 2 பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அவங்களும் ஒரு சஹாபி கனவுல காண்றாங்க. அந்த சஹாபி அந்த கனவுல இருக்கிறார். 3 பேரும் சொர்க்கத்து வாசல் இருக்கிறாங்க. சொர்க்கத்து வாசல்ல இருந்து முதல்ல ஒரு மலக்கொண்டு ஒருத்தர் வர்றாரு. அந்த 2 சஹாபி மௌத்தாயிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டு மௌத்தாயிட்டாங்க. அதுல ஒரு சஹாபி எப்படி மௌத்தாகிறாருன்னா, போர்ல ஷஹீதாயி வஃபாத் ஆகிறார். அடுத்து 1 வருடம் கழித்து இன்னொரு சஹாபி மௌத்தாகிறார். அவர் நார்மலா படுத்த படுக்கையா இருந்து மௌத்தாகிறார். 1 வருஷம் கழிச்சுதான். இஸ்லாத்துல சொல்லப்படக்கூடிய மிக முக்கியமான மரணங்கள்ல ரொம்ப முக்கியமான அந்தஸ்து ஷஹீதுக்கு இருக்கு. அதுக்கு மாதிரி எந்த மௌத்துக்கும் சொல்லப்படல. இந்த சாபி முதல்ல சூனத்து வாசல்ல இருக்கிறாரு, வெளியே வர்றாங்க. வெளியே வந்து அந்த மலக்கு கூப்பிடுறாரு. என்ன கூப்பிடுறாரு? இந்த ஷஹீதுக்கு மௌத்தாகினார்ல அவரை கூப்பிடல. யாரு 1 வருஷம் கழிச்சு நார்மலா வஃபாத் ஆகிறாரோ அவர் கூப்பிடுறாரு. நார்மலா
அவர் உள்ள போயிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வந்து ஷஹீதை கூப்பிடுறாரு. நாயசலாசம் வந்து இதை முறையிறாங்க. மூணாவது உள்ள போயிட்டு வந்து, நீங்க வந்து இந்த சூனத்திற்கு வரக்கூடிய நேரம் வரல, நீங்க போகலாம் அப்படின்றாரு. யாரு? கனவு கண்ட சஹாபியை பார்த்து அந்த மலக்கு சொல்லிடுறாரு. மிக நீண்ட நெடிய ஹதீஸ். அந்த ஒரு வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்ககிட்ட ஒரே வார்த்தையில அந்த விஷயத்தை முடிப்பாங்க. ஷஹீதுகளை விட ஒரு அந்தஸ்து பொருந்திய மௌத் இருக்கிறா யா ரசூலல்லாஹ், ஆனால் ஒரு வருடம் கழித்து வெறும் நார்மலா இயற்கை மரணம் அடைந்தவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் என்ன? முதல்ல இவரை விட சூரத்துக்கு போறாரு. எப்படி நாயகமே? இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை. யார சொல்லலாம், நீங்க எப்படி சொல்லியிருக்கீங்க, அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான்? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒரே ஒரு விஷயம் தான். அவர் ஒரு வருட காலம் இருந்திருக்கார் அல்லவா, அந்த ஒரு வருட காலத்துல ரமலான் அறிஞ்சிருக்கலாம் அல்லவா, அந்த ரமலான்ல லைலத்துல் கத்ருடைய இரவு அவர் அறிஞ்சிருக்கலாம் அல்லவா. இந்த வார்த்தையை தான் நாயகம் அவர்கள் சொல்வார்கள். லைலத்துல் கத்ர் இரவு என்பது ஷஹீதுடைய மரணத்தை தாண்டி ஒரு அந்தஸ்தை இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு பெற்றுத் தருவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்குறுதி கொடுத்த அந்த நிகழ்வு இந்த நாளை அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த இரவுல யார் யாரெல்லாம் விழித்திருந்து பயான்களை கேட்கிறார்களோ, யார் யாரெல்லாம் விழித்திருந்து அமல் செய்கிறார்களோ, யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் எந்தெந்த மூலையெல்லாம் 23ஆம் இந்த இரவிலே லைலத்துல் கத்ருடைய இரவு என்று ஆர்டர் வைத்து துஆ செய்தார்களோ, அவர்களுடைய அத்துணை பேருடைய துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அவர்கள் அத்துணை பேருடைய அமல்களையும் இறைவன் அங்கீகரிக்கட்டும். நம்மையும் அல்லாஹ் கபூல் செய்யட்டும், நம் குடும்பத்தையும் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். நான் சொன்னேன், 2 இடத்துல பேசுறது சிரமம். அதுல 2வது என்னது, இந்த மாதிரியான இரவுகள்ல. அதனால ஜோஷ் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஜோஷ் எப்படி கொடுக்கிறது? பயான் வழியா எப்படி மக்களிடத்துல ஜோஷ வெளிப்படுத்துறது? சைக்காலஜில சொல்லுவாங்க, ஒரு நல்ல பேச்சாருக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, அவர் பேசி ஆரம்பிக்கிறதுல இருந்து அங்க இருக்கக்கூடிய யாருக்கும் கவனம் செலுத்தக்கூடாது. எப்ப முடிப்பாரு அப்படின்ற நேரத்துல முடிச்சிடணும். இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாரான்னு இருக்கணும். முந்தைய காலத்துலாம் இமாம்கள் இருந்தாங்க, இப்போ ஒரு சில பேர் இருக்காங்க. பின்னாடி காலண்டர் இருக்கும், மாத காலண்டர் இருக்கும், நாட்கணக்கில் பேசக்கூடிய இமாம்கள்லாம் இருந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சென்ற முறை சொல்லியிருக்கிறேன். முன்னாடி எல்லாம் கை துப்பாக்கி வச்சுக்கக்கூடிய நிலை இருந்துச்சு. அப்போ ஒரு இமாம் இப்படித்தான் பேசிக்கிட்டே இருந்தாரா, பேசிக்கிட்டே இருந்தார், பேசி முடிக்க மாதிரி தெரியல. அப்போ கூட்டத்துல இருந்து ஒருத்தர் என்ன செய்றாரு, கை துப்பாக்கி தெரியற மாதிரியே இப்படி எடுத்துட்டு வந்தார். உடனே இமாம் என்ன செய்றாரு, இல்ல அப்படின்னு ஸ்டன் ஆகிறார். இல்ல சார், உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், உங்களை இங்க யார் கூட்டிட்டு வந்தாருன்றத சொட்டீங்கன்னா வசதியா இருக்குன்ற மாதிரி. அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. அதனால லைலத்துல் கத்ருடைய இந்த இரவிலே நாம் விழித்திருந்து நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, நமக்கு கொடுக்கப்படக்கூடிய தலைப்பு, நம்மளுடைய ரியாலிட்டியை பொருந்தக்கூடிய ஒரு தலைப்பு. என்ன ரியாலிட்டி? நம் அன்றாடம் வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு துளிகளிலும் நம்முடைய உணர்வுகளின் மூலியமாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பு, பெருந்தன்மை. பெருந்தன்மைதான் மனித நேயத்தினுடைய மொத்த அடையாளமும். பெருந்தன்மைதான் ஒரு மனிதனத்தில் இருக்கக்கூடிய மிக உயரிய உன்னத குணமும். நாகரிகம் இல்லாத காலகட்டத்திலே, நவீனம் இல்லாத காலகட்டத்திலே, எவ்வித சிந்தனைகளும் அறிவுபூர்வமும் இல்லாத காலகட்டத்திலே, எப்போ 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாக இல்லாத காலகட்டத்திலே கரடுமுரடான இருந்த அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க? ரொம்ப கரடுமுரடாங்க. அவங்க எப்படி மாறினாங்க? எப்படி இஸ்லாத்திற்கு பிறகு அவர்கள் பக்குவப்பட்டார்கள்? யாராவது அடுத்தவர்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க பார்க்கறத அவங்க செயல்முறையை பார்த்து மாறினாங்களா? இல்ல அவர்களுக்கு தனி நூல் இறக்கப்பட்டு அந்த நூல்களை படித்து மாறினாங்களா? இல்லை. சத்தியமாக உண்மையாக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற ஒரு மகத்தான இறை தூதர் கொண்டிருந்த குணத்தால், நற்குணத்தால், நற்பண்புகளால், அவர்களோடு இரண்டர கலந்து வாழ்ந்ததனால் அல்லாஹ்வினுடைய தூதருடைய நற்குணங்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தார். இஸ்லாம் உயரிய மார்க்கமாக மாறியது. இதுவெல்லாம் நாயகம் அவர்களினுடைய நற்பண்புகளுக்கு கிடைத்த பரிசு. இஸ்லாம் வாளால் பரவவில்லை, இஸ்லாம் போரால் பரவவில்லை, இஸ்லாம் ஏதேனும் அநீதியால் நாட்டை பிடித்ததால் பரவவில்லை. மாறாக இஸ்லாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையால் பரவியது. இக்ராமே முஸ்லிமீன் என்கின்ற அந்த குணத்தால் பரவியது. இஸ்லாம் பெருந்தன்மை என்கின்ற அந்த நற்குணத்தால் பரவியது. அதனால்தான் பெருந்தன்மையின் பிறப்பிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
இன்னக லஅலா குலுகின் அதீம், இன்னக லஅலா குலுகின் அதீம். நாயகமே, குலுகின் அலீம், மிகப்பெரிய உன்னதமான மகத்தான நற்குணத்திலே நாங்கள் உன்னை படைத்திருக்கிறோம். யார் யார் யார்கிட்ட சொல்றா? அல்லாஹ் நபி இடத்திலே சொல்கிறார். நபி இடத்திலே இதை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறார். தாய்மார்கள் இதை கேட்பார்கள் என்று நினைக்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களிலே கூட நம்முடைய சமுதாயத்திலே, இன்றைய வாழ்க்கையிலே பெருந்தன்மை என்கின்ற அந்த குணத்தின் மொத்த உருவம் அடிபட்டு போனது. பெருந்தன்மையே கிடையாது. ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுவதில் ஆரம்பித்து, ஒரு விஷயத்திலே எடுத்து நடத்துவதில் ஆரம்பித்து, நாயகம் அப்படி இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு தேர்தல் நடக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். தேர்தல் சமயங்கள்ல எப்படி அரசியல்வாதிகள் மாறுவார்கள் என்று. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போவாங்க, ஒவ்வொருத்தருடைய வீட்டு கதவையும் தட்டுவாங்க, சாப்பிடுவாங்க, மோர் வாங்கி குடிப்பாங்க, டீ போடுவாங்க, காசு எண்ணி கொடுப்பாங்க. மக்கள்கிட்ட ரெண்டு அப்படியே கலக்குறாங்களாம். எப்படி? இதுவெல்லாம் படம் காட்டுகிறார்கள். எத்தனை நாளைக்கு? ஓட்டு போடுற நாள் வரைக்கும், 19ஆம் தேதி வரைக்கும் இப்படி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்க இருப்பாங்க? என்ன பண்ணுவாங்க? ஆனால் உலகத்திலே இப்படி ஒரு தலைவரை காட்டிவிட முடியாது. அவர்கள் வாழ்ந்த அத்துணை நாட்களும், நேரங்களும், மாதங்களும், ஆண்டுகளும் 2.5 ஏழைகளோடு கலந்து வாழ்ந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சர்வசாதாரணமா போய் பேசுவார்கள், சர்வசாதாரணமா சிறுவர்கள் சலாம் சொல்வார்கள், சிறுவர்களுக்கு இவர்கள் சலாம் சொல்வார்கள். நாயகருடைய குணம் அவ்வளோ இருந்தது. ஜாக்கிர் ரலியல்லாஹு அவர்கள் எப்போ நாயகம் அவர்களை பார்க்க வந்தாலும் அவங்க எதையும் வாங்கிட்டு வராம வரவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு அம்மா போட்டிருக்கு. அம்மா சொல்லுவாங்கல்ல, அம்மா நோய், அம்மை நோய்னு சொல்லுவாங்க. அது போட்டிருக்கு. யாருமே கிட்ட போறதுக்கு, அந்த தீண்டாமையினுடைய உற்சவம் கூட கிட்ட போறதுக்கு கூட தயங்கினாங்க. நாயகம் அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமான சஹாபி அவர். அவர் அதோட சேர்ந்து ஒரு ஏழை சஹாபியும் கூட. அவர் ரோட்ல வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். புகாரில வருது, பின்பக்கமாக இருந்து நாயகம் அவர்கள் தொடவே பயந்த அந்த சாபியை, கிட்ட நெருங்கவே பயந்த அந்த சாபியை பின்பக்கமாக பிடித்து, நம்மளாம் கண்ண முடிக்கும்ல, அது மாதிரி புஜத்தை இறுக்கி அணைத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் யார், நான் யார் என்பது போல கேட்கிறார். உடனே பார்க்கிறார். உடனே ஆன்சலாசும் சவுண்ட் விடுறாங்க. இந்த அடிமையை வாங்குபவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? இது ஒரு அடிமை, இவரை வாங்குறதுக்கு யாராவது தயாரா இருக்கீங்களா அப்படின்னு அந்த பேச்சை பார்த்து அவர் அந்த சாமி கண்டுபிடிச்சார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் நம்மளது. அவருக்கு எப்படி உணர்வு இருக்கும்? யாரும் கிட்ட வந்து பேசுவதற்கு தயங்கிய சூழ்நிலையில், நமக்கு இவ்வளவு நோய் இருக்கிற சமயத்திலே, நம்மை பார்க்காத நிலையில், நம் வியாபாரத்தை கூட நெருங்க தயங்கும் இந்த நிலையிலே நாயகம் ஒரு கட்டி துடிச்சு இந்த அடிமையை அப்படி விளையாடுறாங்க சிரித்துக் கொண்டே. இவரு சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் விற்பதாக இருந்தால் குறைந்த விலைக்கு தான் நாயகமே நான் போவேன், நான் அதிகமான விலைக்கு எல்லாம் போக மாட்டேன் யார் ரசூலுல்லாஹ். நாயகனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு என்ன தெரியும் உன்னுடைய விலையை பத்தி? அல்லாஹ்விடத்திலே நீ விலை மதிக்க முடியாதவன், அல்லாஹ்விடத்திலே நீ விலை மதிக்க முடியாத அடிமை. உனக்கு வேண்டுமானால் நீ குறைந்த விலையில் விற்கக்கூடிய அடிமையாக இருக்கலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீண்டாமையை ஒழித்து நெருங்க பயந்தத்திலே அந்த இடத்திலே நாயகம் அவர்கள் அதை உடைத்து காட்டினார்கள். தலைவர், மிகப்பெரிய பொக்கிஷ தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம ரோட்ல இப்படி நடக்கும் போது யாராவது ஏதாவது சொல்லிட்டாலே அந்த பக்கம் போக மாட்டோம். நான் பாக்குறோமா இல்லையா? அம்மா வெளியே போயிருப்போம், தட்டி இருப்பாங்க. நிறைய இந்த விதத்தான அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த பூனை அப்பெல்லாம் இருந்துச்சு, இப்பவும் அந்த இது நிலைமை இருக்கு. இஸ்லாத்துல அதெல்லாம் கிடையாது, இப்பவும் அந்த நிலைமை இருக்குது. போயிருச்சுன்னா இவங்க அப்படியே 2 அடி பின்னாடி. அதான் ஒரு அரபியில ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு, அழகான ஒரு பழமொழி. அல் முசீபத்து இதா கம்மத் ஹஃபத். ஒரு முசீபத்து பொதுவாக ஆனால் பயமே இருக்காது. ஒரு முசீபத்து, ஒரு டாக்டர்கிட்ட நீங்க போறீங்க, டாக்டர்கிட்ட போனா உங்களை பார்த்து பிடிச்சிட்டு, இப்ப உங்களுக்கு சுகர் வந்துருக்கு, நீங்க இனிமேல் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படியே அப்படியா இப்படியா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும், சுகரா. ஆனா அதே டாக்டர் என்ன செய்வாரு? சுகர் தான், அவங்களுக்கு சொல்றாரு சுகர் தான், ஆனா எல்லாருக்கும் இருக்கு, அது மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு, கொஞ்சம் பாத்துங்க அப்படின்னா பரவாயில்ல, எல்லாருக்கும் இருக்கா? எப்படி? எல்லாருக்கும் இருக்குல்ல, அதை பத்தி நமக்கு இருந்தா பிரச்சனை கிடையாது. முன்னாடி அந்த கேன்சர் அந்த மாதிரி ஒரு நோய் இருந்துச்சு, அப்படிதான் இருந்தேன். என்னது கேன்சர் கேன்சர் கேன்சர், இன்னைக்கு கேன்சர் சார் அது சர்வ சாதாரணமா ஆயிடுச்சு, மருந்து இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும் நினைக்கிறேன். என்னது அழகா அவங்கள்ட்ட சொல்ற பாருங்க. அவன் வீட்டுல மட்டும் கரண்ட் போயிருக்கும், கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்க, வெளியே வந்து பாக்குறான்,
யார் வீட்லயும் கரண்ட் போகல, எல்லா வீட்லயும் கரண்ட் இருக்கு. இவன் வீட்டுல மட்டும் கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்களேன், இப்ப என்ன செய்வான், அந்த லைன்மேன், இஎன்மேன், அந்த இபி மேன் எல்லாம் அவன் குடும்ப சகிதத்தையும் எடுத்து திட்டுவான், நோண்டி எடுத்து. அதுவே எல்லா வீட்லயும் போயிடுச்சுமா, அப்பா மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா வீட்லயும் இல்ல, நம்ம வீட்லயும் இல்ல. இதுதான் மனித இயல்பு, மனிதனுடைய குணம், மனிதனுடைய அந்த குணாதிசயம். இதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அல் முசீபத்து இதா கம்மத், ஒரு முசீபத்து பொதுவாயிருச்சுன்னா என்ன ஆயிரும், அது உள்ள பயமே இருக்காது. அது மாதிரி அந்த காலத்துல முசீபத்துல என்னன்னே தெரியாம மக்கள் இருந்தாங்க, அப்படியெல்லாம் வாழ்ந்த மக்கள் இருந்தாங்க. கல்யாணம், ஏதாவது ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வுக்குன்னா அவங்க சொல்றதுதான் சட்டம். அந்த இடத்திலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவருக்குமான மாநபியாக நாயகம் அவர்கள் திகழ்ந்தார்கள். எதிரி கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள என்ன செய்யறது இல்ல, அவங்கள்ட்ட வந்து உதவி கேட்டாங்க. அவங்களுடைய குணாதிசயங்கள் பாருங்க. நம்மள்ட்ட எல்லாம் ஒரு குணம் இருக்கும், ஒரு சில பேர்த்த வந்து என்ன செய்யணும்னா ஒரு சில குணங்கள் இருக்கும். ஒரு ஆள்கிட்ட பொறுமை இருக்கும், ஒரு ஆள்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்கும், ஒரு ஆள்கிட்ட என்ன செய்யும் கொஞ்சம் இரக்கமா பேசுவாரு. ஏதாவது ஒரு குணம் ஒரு ஆள்கிட்ட இருக்கும், ஒரு குணம் அது கூட இரக்கம் இருக்கிறவர்கிட்ட பொறுமை இருக்காது, கொஞ்சம் கனிவா பேசுறவர்கிட்ட கோபம் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது மாற்றப்பட்டா இருக்கும். ஒவ்வொரு குணாதிசயங்களும் ஒன்று இருக்கும், கூடுதல் குறை இருக்கும். இந்த உலகத்திலே ஒரு சேர ஒட்டுமொத்த குணாதிசயங்களும் பொறுமையில் இருந்து, சகிப்புத்தன்மையில் இருந்து, நற்குணத்தில் இருந்து, அடுத்தவர்களுக்கு துஆ செய்வதில் இருந்து, அடுத்தவர்களுடைய நலன்களில் அக்கறை காட்டுவதில் இருந்து, ஒரு சேர ஒரு சராசரி ஆள் மனிதத்திலே எல்லா நற்குணங்களும் ஒரே தட்டிலே இருந்த ஒரே தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிரி கூட முன் வந்து அவர்களுக்கு உதவியீடு கேட்கக்கூடிய அளவுக்கு. யமாமா நாட்டினுடைய அவர் ஒரு மிக தலைவர், யமாமா நாட்டினுடைய தலைவர், மிகப்பெரிய தலைவர் சுமாமா. இவர் வர்றார் இஸ்லாத்துக்கு, இஸ்லாம் மதீனால பரவுது, அந்த இஸ்லாத்தை வந்து எதுக்கணும், யாரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வர்றார். இந்த வந்த இடத்துல அவர்கிட்ட இவர் தான் முகம்மது, இந்த மக்கள் தான் இஸ்லாத்துக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட போது இது சஹாபாக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப அவர் குறிச்சு என்ன செஞ்சாங்க, கட்டி போட்டாங்க. அவங்களுக்கு தான் தெரியும். 3 நாள் அவர் என்ன செஞ்சாரு, அந்த மஸ்ஜித் நபவியுடைய தூண்ல கட்டப்பட்டிருந்தார். 3ஆவது நாள் அவுத்து விட்டோன்னா என்ன சொன்னார் அவரு, ஐன பிஹ்ரும், எங்கே கிணறு, எங்கே கிணறு. ஏன்னா இவங்களுடைய குணாதிசயங்களை பார்க்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் சலாம் சொல்லிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி அணைச்சுக்கிறாங்க. தீண்டாமை பார்த்து வளர்ந்த அந்த சமூகத்திலே இதுவெல்லாம் புதிதாக தெரிகிறது. உண்மை பேசுகிறார்கள். யாரு நபின்னு கேட்டா அவரை நம்ம ஏதோ கொலை செஞ்சுவோம்னு தெரிஞ்சும் கூட இவர் நபி இல்ல, அவரு அப்படிலாம் சொல்லல, அவங்கதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற வேலைக்கு கைதியாக இருந்தாலும் உணவு வருகிறது, கனிவோடு பேசுகிறார்கள், கொடுமைப்படுத்தவில்லை. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு எடுத்த உடனே நான் குடிக்கணும், இஸ்லாத்துக்கு மாறணும் அப்படின்னு கையில இஸ்லாத்துக்கு வந்த உடனே அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் அல்லவா, அவரு கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் நான் உம்ரா செய்யலாமா, முதல் தடவை போயிட்டு வாங்க. உம்ராக்கு போறார், தவாப் செய்யறார், அனைத்து அமல்களும் செய்யறார். செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது மக்காவினுடைய குஃபார்கள் என்ன செய்யறாங்க, இவரை ஏளனம் செய்யறாங்க. என்ன சுமாமாவே ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, என்ன இஸ்லாத்துக்கு வந்துட்டியா, மதம் மாறிட்டியா, மதத்தை நீ மாறிட்டியா, நம்ம கடவுளை நீ வணங்குறது இல்லையா? அப்போ அவரு சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல நான் மதம் மாறவில்லை, மாறாக இறை தூதருடைய வழிகளை பின்பற்றி உண்மை மார்க்கமாம் இஸ்லாத்திலே இப்பொழுதுதான் முழுமையாக கடைபிடித்திருக்கிறேன் சொல்லிட்டு சொன்னாரு, நான் வேற ஒரு நாட்டை சேர்ந்த என்டே, எனக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த நாட்டை என்டையே நீ இப்படி பேசுறியா, ஊருக்கு போனோன்னு என் நாட்டுல இருந்து ஒரு புடி கோதுமை கூட உங்க நாட்டுக்கு வராது. ஏன்னா அவங்க நாட்டுல இருந்து வர்ற கோதுமை தான் மக்கா முழுக்க சப்ளை ஆகுது, சாப்பாடாக கொடுக்கப்படுது. அவர் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தார். அந்த நாட்டுல ஒரு படி கோதுமை உனக்கு வராது, நாயகம் அவர்கள் சொல்ற வரைக்கும் இப்படியே சொல்லிட்டு போனார். அதே மாதிரி சொன்ன உடனே போன நாள்ல இருந்து கோதுமை தடைபட்டு போனது. மதீனா வீதி எங்கும் பஞ்சம், மிக கடுமையான பஞ்சம் சொல்ல முடியாது, ஆனால் மிகப்பெரிய கடுமையாக சிரமப்பட்டார்கள் கோதுமைக்கும் மற்ற பொருட்களுக்கும். இந்த மக்கா குறைஷியர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க. அந்த சமயத்துல இந்த நபி சொன்னா, முகமது சொன்னா இவர் கேட்பாருன்னு சொல்லிட்டு தானே போனாரு. அப்ப நபிக்கு எழுது அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க. யாருக்கு, எவ்வளவு கொடுமைகளையும், எந்த நபியை 3 வருடம் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும், அபூ தாலிப் அவர்களையும், ஒட்டுமொத்த ஹதீஜா நாயகம் முதல் கொண்டு பிள்ளைக்கு பால் இல்லாமல், பிள்ளைக்கு பச்சிலம் குழந்தைக்கு அழக்கூடிய குழந்தைக்கு கூட தண்ணீர் கொடுக்காமல்
அபு தாலிப் என்கின்ற பள்ளத்தாக்கிலே ஊரை விட்டு ஒதுக்கி வைத்திருந்தார்கள். பள்ளத்தாக்கில் ஒதுக்கி வச்சிருந்தாங்க 3 வருஷம். எந்த குடியும் தண்ணீரும் அவங்களுக்கு போகக்கூடாது. நாயகம் அவர்கள் செய்யக்கூடிய நபி அவர் இஸ்லாத்து கொண்டு வந்த ஒரே காரணத்துக்காக அவர் ஆதரிக்கிற அத்தனை மக்களும் அத்தனை முஸ்லிம்களும் சஹாபாக்களும் 3 வருடங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார். ஏன்னு கேட்கக்கூட நாதி இல்லை. அப்படிப்பட்டவங்க இப்ப எழுத கடிதம் என்ன, குறைஷி வம்சத்தை சார்ந்த குறைஷி குலத்தை சார்ந்த எங்கள் இனத்தின் சொந்தங்களான முகம்மது அவர்களே, யாரு எப்படி இருக்கிறாங்க, எப்ப தேவையில்ல, யமாமா நாட்டிலிருந்து வரக்கூடிய கோதுமை தடைபட்டு போனது. நீங்கள் சொன்னால் அந்த கோதுமை நம் நாட்டு மக்களுக்கு வருமாம், இல்லை என்றால் நம் நாட்டிற்கு வராதாம். நம் நாட்டு மக்கள் மக்கா குறைஷியர்கள் மிகப்பெரிய பஞ்சத்திற்கு உள்ளாக்க நேரிடும் அப்படின்னு கடிதம் எழுதுறாங்க. கடிதத்தை பார்த்து நாயகம் அவர்கள் பதில் கடிதம் போடுறாங்க. யாருக்கு போடுறாங்க தெரியுமா? யமாமா நாட்டினுடைய அந்த பொறுப்புதாரிக்கு போறாங்க, சுமாமாக்கு போடுறாங்க. சுமாமா ரலியல்லாஹு அவர்களே, எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் முதலிலே உங்கள் நாட்டிலிருந்து கோதுமைகளையும் அந்த உணவுகளையும் முதலிலே விடுவீங்க. என் இனத்தவர்கள் என்னுடைய கவுமுகள் அங்கே கஷ்டப்படுகிறார்கள். கடிதம் கொண்டு வந்தவர்கிட்ட சொல்லி காட்டல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லி காட்டல. இப்ப நான் அங்க கடத்தோமே, அப்ப யாராவது கேட்டீங்க, நம்மள அப்படிதான் சொல்லிப்போம். இப்ப 3 வருஷம் நாங்க எந்த தண்ணி உணவு இல்லாம இருந்தோமே, அப்ப நீ எங்க போன, கடிதம் கொண்டு வந்ததை கேட்டிருப்பாங்க. இல்ல இவங்களுக்கே கடிதம் எழுதி வைப்பாங்க. இப்போ உங்களுக்கு சொந்தம் தெரியுதா? இப்போ உங்களுடைய சொந்தம் இருக்குதா? இப்போ குறைஷி குல வம்சம் இப்ப சொல்றீங்க, எப்படி சொல்லுவீங்கன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குட்டி காட்டல, சொல்லல, அதை கோரித்து கூட காட்டல. நாயகம் அவர்கள் எழுதுனாங்க, நீங்க தயவு செய்து அதை ரிலீஸ் பண்ணுங்க. எதிரிகளும் நபியிடத்திலே கெஞ்சினார்கள், எதிரிகளும் நபியிடத்திலே சரணடைந்தார்கள். அவர்களுடைய பெருந்தன்மை நபி அவர்கள். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன விஷயம் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் செஞ்சிருப்போம், அதுக்கு நம்மள்ட்ட என்னது, நீ அப்படி செஞ்சு இல்ல, அதனால நான் இப்படி செஞ்சேன், நான் செய்ய மாட்டேன், உனக்கு இது தேவைதான், அவனுக்கு இது தேவைதான். நம்முடைய தற்காலத்திலே நாம் இப்படி இந்த விஷயங்களை அணுகுகிறோம், நபி எப்படி அணுகினார்கள். இந்த சொல்லுவாங்கல்ல, மார்க்கத்தினுடைய அடிப்படையில ஒரு சில விஷயங்களை இப்படித்தான் நம்ம கூறிட்டு காட்டணும். ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் அவன் கணவர் கொஞ்சம் அறவேக்காடு. இந்த மாமியாரும் மருமகளுக்கும் எப்பவுமே ஆகாது, சண்டையா வந்துட்டு இருக்கும். இவன் என்ன பண்ணா, மருமகன் என்ன பண்ணா, ஒரு நாள் அவன் வீட்டுல இல்ல, வெளியூர்ல இருந்திருக்கான். பக்கத்துல இருக்கிற ரொம்ப பேசினவன, மாமியார் ரொம்ப பேசினவன, மருமக அந்த உலக்க இருக்கு, அந்த உலக்க எடுத்து ஒரே போட்ட உடனே எங்கே போகுது, ரூகு இழுத்துக்கிட்டு இருக்கு. அடிச்ச உடனே அந்த ஸ்பாட்லேயே என்னது கீழே விழுந்து ரூகு இழுத்துக்கிட்டு. அவனுக்கு செய்தி அறிவிக்கப்பட்டாச்சு, இப்போ அவங்க அம்மா கீழே வந்துட்டாங்கன்ற மாதிரி. அவன் வந்துட்டான், அவன் ஒரு அறவேக்காடு, அவன் கொஞ்சம் அப்படிதான் இருப்பான். அவன்கிட்ட அழுகுறான், இந்த அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுங்க, இந்த மருமக அழுகு. அடிச்சது யாரு? மருமக தான். அழுகுனால எப்படி அப்படின்னு கேட்கறான். இப்போ இது சொல்லுது, இந்த மேல இருந்து வந்துட்டு இருந்தாங்க, கீழே விழுந்தாங்க, அப்படியே மண்டையில அடிபட்டு அப்படியே 2-3 வெல்ட்டி அடிச்சிட்டாங்க. அதுல இருந்து இந்த மாமியா என்னது, நம்ம மௌத்தா போனாலும் பரவாயில்ல, இவளை போட்டு கொடுத்தணும். இவளை என்ன செஞ்சிடணும், இவன்கிட்ட போட்டு கொடுத்துடணும். அந்த அம்மாவால பேச முடியல, இருக்குது இருந்துட்டே இருக்கு. இருக்கும்போது அந்த அம்மா சொல்லுது, எப்படியாவது இவளை போட்டு கொடுத்துடணும்னு சொல்லி அந்த அம்மா காட்டுது, அந்த உலக்கையை காட்டிடுச்சு, அந்த உலக்கை அப்படின்னு காட்டிடுச்சு. அந்த அம்மாவோட கழுத்தை காட்டுது, இந்த அம்மாவோட கழுத்தை அந்த மருமகளை காட்டிடுச்சு. என்ன சொல்றது, அந்த அம்மா உலக்கை எடுத்து கழுத்துல வச்சு நிறுத்து கொல்ல பார்த்திருக்கா, இவதான் அது அப்படின்றது. உடனே இவன் தான் அறவை கடாச்சு. எங்க அம்மா என்ன சொல்லுது, அது உடனே உசாராயிடுச்சு மருமகன். இன்னுமா உங்களுக்கு புரியல, இன்னும் உலக்க மாதிரி நிக்கிறியடா, என் கழுத்துல இருக்கிற செயினை எடுத்து தங்க சங்கிலி எடுத்து என் மருமகளுக்கு போடுடா, என் மருமகளுக்கு என்ன செய்யுது போட்டு அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு இவன் அந்த மாதிரி. இந்த குடும்பங்களிலே கூட ஒரு சண்டை சச்சரவுகள் வந்தால் அவர்கள் நாசமாக போகணும், அவர்கள் உலகத்துல இருக்கக்கூடாது. ரியாலிட்டி நம்மளை எதுக்குறானா அவன், அதுலதான் அந்த கொலை, அந்த முயற்சி, இது போல இந்த சம்பவங்கள்லாம், இதெல்லாம் சீரியலை பார்த்து வர்றது. ஒரு சில சீரியல் பைத்தியங்கள் இருக்கும். பைத்தியங்கள் மீன்ஸ் என்னன்னா, அந்த சீரியலுடைய இந்த கதாபாத்திரம் வராது. ஒரு தடவை ஒரு அசரத்துல போன் வருது, அசரத் எனக்கு ஒரே கெட்ட கனவா வருது, என்னம்மா
எப்படிமா கனவு வருது? ஒரே பாம்பா வருது, பாம்பு வருது, இப்படி போகுது, அப்படி போகுது, இப்படி போகுது, டெய்லி இதே மாதிரி வருது, தொடர்ந்து 10 நாள் 20 நாள் ஆகுது, கனவே போக மாட்டேங்குது. அப்ப அது சொன்னாங்க நப்சுல் ஹதீஸ் மாதிரி, ஹதீஸ் நப்சு சொல்லுவாங்க. லாஸ்டா எதை பத்தி பேசுறோமோ, லாஸ்டா எதையாவது சண்டை வச்சுப்போம், அதனால சண்டை கனவுல வரும். லாஸ்டா ஏதாவது இருக்கும், அதனால அந்த மாதிரி ஏதாவது லாஸ்டா ஏதாவது பண்ணிக்கலாமா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் செய்யல. நான் டிவியில லாஸ்டா அந்த நாகினின்ற ஒரு நாடகம் பார்த்துட்டு படுக்கிறேன். இப்ப நாகினி பார்த்தா என்ன மலக்காம வருவாரோ கனவுல? நாகினி என்னது? அதுதான் வரும். உன் மலக்கா வந்து உனக்கு ஜின்னா வரும். இது போல தான் பார்க்கவில்லை என்றாலும் பரவாயில்ல, அடுத்தவங்கள்ட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கரெக்டா சொல்ற மாதிரி. இந்த அம்மா கரெக்டா சொல்லாது, அது கரெக்டா சொல்லு, என்ன ஆச்சு இன்னைக்கு அப்படின்னு கரெக்டா கேட்கிற ஆளை செட் பண்ணி வச்சுட்டு வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஏரியால அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இருக்க மாட்டாங்க நம்ம தாய்மார்கள்லாம். இப்ப இப்படி எல்லாம் என்ன செய்யப்படுதுன்னா, இந்த நாடகங்களிலே காட்டப்படக்கூடிய உள்ளத்தனம், அந்த குணாதிசயங்களில் ஒருவருக்கொருவர் சகுனியின் வேலைகள், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மிடையே உருவாகி, நம் பிள்ளைகளிடத்திலே உருவாகி, அவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுத்து, அவர்களுக்கும் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி. ஒரு அம்மாலாம் கத்திருக்கு, சுமதி காப்பாத்து காப்பாத்து. சுமதியா? பிரியாவை புடி கையில அப்படின்னு. பிரியாவா? இன்னும் சரி, ஒரு முஸ்லீம் பேர் சொன்னாலும் பரவாயில்ல. என்ன பேர் இது? சுமதியா, பிரியா, அது இதெல்லாம் என்ன பேருனா லாஸ்ட் அதெல்லாம் நாடகத்துல வர்ற பேர். அந்த கேரக்டராவே இவங்க அப்படியே கனவுல அப்படியே மாறிடுறாங்க. இது போல குணாதிசயங்களிலே பிரதிபலிக்கக்கூடிய நாடகங்களிலும் திரைப்படங்களிலும் தன்னை சித்தரித்துக் கொள்ளக்கூடிய ஆட்கள் நீ சொல்லலாம், அந்த மாதிரிலாம் இல்லைன்னா. ஆனா உண்மை, நிதர்சன உண்மை என்ன தெரியுமா? இதை இன்றளவிலும் கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மார். நமக்கு பிடிக்கலன்னா இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழிவாங்க நினைத்திருந்தார்கள் என்றால் அந்த இடத்திலே ஏதேனும் ஒன்றை சொல்லி, காலம் முழுக்க உங்களுக்கு தானியம் வராது, காலம் முழுக்க நீங்கள் பட்டினியாகத்தான் கிடக்க வேண்டும், இன்னும் சற்று அவர் வளைகுடா நாடுகளில் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளும் இஸ்லாத்தை ஏற்றது, அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாடுகளை எல்லாம் சொல்லி தரக்கூடிய தண்ணீரையும் ஜைத்துன் எண்ணெயையும் அத்தனை பொருளாதார தடை விதித்து ஒட்டுமொத்தமாக மக்கா நகரையே பஞ்சத்தில் ஆழ்த்தி, நீங்கள் இஸ்லாத்திலே ஏற்றுக்கொண்டால், தீனுல் இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு அது அத்தனையும் கிடைக்கும். சொல்லியிருக்கலாமா? சொல்லியிருக்க முடியாது. நாயகம் அவர்கள் அப்படி ஒரு காலமும் செய்யவில்லை, ஒரு நொடியும் செய்யவில்லை. இந்த பஞ்சம் ஏற்பட்டுச்சுல, இந்த 3 வருஷம் ஒதுக்கி வச்சிருந்தாங்கல்ல, இந்த 3 வருஷம் ஒதுக்கி வச்சிருந்ததுல சண்டை போட்டு 2-3 பேர் மௌத்தாயிட்டாங்க. சண்டை போட்டு ஒரு ஆள், காபீர்ல இருந்து ஒரு ஆள், அபுல் புக்தர் பின் ஹிஷாமை, அபுல் புக்தர் பின் ஹிஷாம், இவரை நாயகம் குறிப்பிட்டாங்க. இப்போ பத்ர் போருடைய களத்துல சொல்றாங்க, நீங்க யார வேணா எதிர்கொள்ளுங்க. யாருக்கு சொல்றாங்க? சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள் நாயகம் அவர்கள், நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து போரிடுங்கள், கொலை செய்யுங்கள். அபுல் புக்தர் பின் ஹிஷாம் வந்தால் கொலை செய்து விடக்கூடாது, கைதுதான் பண்ணணும். காரணம் கேட்கப்பட்டது. காரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 வருடங்கள் எங்களை அபு தாலிப் பள்ளத்தாக்கிலே ஒதுக்கி வைத்திருந்தார்கள், எல்லா விதமான பொருளாதார தடையும் கொடுத்திருந்தார்கள், எவ்விதத்திலும் அவர்கள் முன்வரவில்லை. ஒரே ஒரு நபர் அபுல் புக்தார் பின் ஹிஷாம் மட்டும்தான் அபூஜஹலை அடித்து அவர்களுடைய காபத்துல்லாலே கட்டப்பட்டிருக்க எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஓலையை எடுத்து கிழித்து, அந்த ஊர் நீக்கத்திலிருந்து ஒரு காஃபிர் செய்த ஒரு இறை நிராகரிப்பாளர் செய்ய, முஸ்லிம்களா இல்ல, ஒரு சாபிலாம் கிடையாது, அந்த அந்த தலைவர்கள், மக்கா தலைவர்கள் அவரும் ஒருத்தர். என்றா ஒரு மனிதநேயம் இல்லையா, ஒரு இரக்கம் இல்லையா அப்படின்னு சொன்ன அந்த நபரை நீங்கள் பத்ர் போர்க்களத்திலே கொல்லக்கூடாது. அந்த நபர் நான் ஸ்ட்ரிக்டா கட்டளையிட்டாங்க. அவருக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? பத்ர் களத்திலே முன்னாடி சொல்றாங்க, இவர் முஜத்தர் பின் சியாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாயகம் அவர்களுடைய கண் முன்னே முடிப்பதற்கு தயங்குறாங்க. நாயகம் அவர்கள் ஸல்லல்லாஹு இப்படி போய் நான் சந்திப்பேன், என்னன்னு நான் சொல்லுவேன், மத்த யாராவது போய் சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னா போறாங்க. சரி நம்மளே போய் சொல்லிடுவோன்னு நேரா நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணி தாத்து போடுறாங்க. ரசூலுல்லாஹ், நான் ஒரு தவறு இழைத்து விட்டேன், அடுத்தவர்கள் சொல்வதற்கு முன்னாக நான் சொல்லிக் கொள்கிறேன். ரசூலுல்லாஹ், நான் கொலை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு கொலை செய்யவில்லை. அபுல் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த அந்த நபரை புக்தர் பின் ஹிஷாம் எங்களிடத்திலே வந்தார். வந்தபோது நான் சொன்னேன், அபுல் புக்தரே, உன்னை நாயகம் அவர்கள் கொலை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறார்கள். போர்க்களத்துல, எங்க பத்ர் போர்க்களத்துல வெறும் 313 பேர் இருந்த அந்த களத்திலே பார்ப்பவர்களை எல்லாம் வெட்ட வேண்டும், இஸ்லாம் அழிந்து போகும் என்கின்ற நிலையிலே கூட
தனக்கு உதவியவர் ஒருத்தர் வந்தார், தன் இஸ்லாத்திற்கு தன் மக்களுக்கு உதவியவர் ஒருத்தர் வந்தார், அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன், நீங்கள் அவரை கொல்லக்கூடாது, கைதுதான் செய்ய வேண்டும் என்று சொன்னவரை பார்த்து அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு மட்டும் தானா? அபுல் பக்தர் பின் ஹிஷாம் சொல்லியிருக்காரு, எனக்கு மட்டும் என் நண்பருக்குமா, என் நண்பரும் நானும் சேர்ந்து அடிப்போம். அதனால அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் மக்காவில் உள்ள பெண்கள் எல்லாம் இழிவாக பேசுவார்கள், என்னை என்னால் விட்டுத்தர முடியாது, 2 பேரும் சேர்ந்து ஒன்னு அடிப்போம்னு சொல்லி முஜர்ரத் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்காக முற்பட்ட போது நாயகம் அவர்கள் சொன்னதை மீறி இவர் அவர்களை வெட்டி விடுகிறார். இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார சொல்றாங்க, வேண்டுமென்றே செய்யவில்லை, அவர் இந்த மாதிரி என்று சொன்னாரு. 2 பேரும் சேர்ந்து தாக்க வந்தாங்க, அது போர் குற்றத்திற்கு மீறிய ஒரு செயல். 2 பேரும் ஒரு ஆளை தாக்கக்கூடாது, என் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே வந்த போது அதற்கு பிறகுதான் நாயகமே நான் அவர்கள் இருவரையும் வெட்டி சாய்த்தேன் யார சொல்லலாம், என்னை மன்னித்து விடுங்கள் யார சொல்லலாம் சொன்ன போது, நான் சொல்றது எதுக்கு அப்படின்னா, நான் சொல்றாங்க, நான் சொன்னது எதுக்கு அப்படின்னா, அவருக்கு நாம் நிறைய உபகாரங்கள் செய்திருக்கிறோம், அவர் நமக்கு செய்திருக்கிறார், அந்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்வது தான் நலன். நீங்க உபகாரம்னால என்னன்னு தெரியல, உபகாரம் செய்யறதுனாலே சம்பவம் செய்யறதுதான், செமையா செய்யறதுதான். யாருக்காவது ஏதாவது ஒண்ணு இழுத்து விட்டுட்டு எதையாவது ஒண்ணு செஞ்சு விட்டுட்டு எப்படி செய்க செமையா இருந்துச்சா அப்படின்னு நண்பரிடத்துல கேட்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. தன்னுடைய விஷயங்களை எல்லாம் முடித்து விட்டு சுயநலவாதிகள் இன்று அதிகம் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். சுயநலவாதிகள் ஒரு முஸ்லிம சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிம, ஒரு யகூதி, ஒரு நஸ்ரானி, 3 பேரும் சரியான பசி, ஒரு 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 காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. அங்க வழிபோக்கரா வந்தவங்க ஒரு ரொட்டி கொஞ்சம் சாப்பிடாம ஒண்ணு கொஞ்சோண்டு மிச்சம் ஒரு துண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. இதை பார்த்து அந்த 3 பேரும் சரியான பசியில் என்ன செய்யறாங்க, அந்த தொட்டு ஒரு ரொட்டி அந்த ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். 3 பேருக்குள்ள ஒரு முடிவு பண்றாங்க, வா இந்த முஸ்லீம் தான் சொல்றாரு, வா ஒரு பிரிச்சு சாப்பிட்டா சரி வராது, அதனால ஒரு ஆள் தான் சாப்பிடலாம், யாராவது விட்டு கொடுப்போம், பெருந்தன்மை யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுப்போம், நான் விட்டு எல்லாமே விட்டு தர மாட்டேன் முடியாது அப்படின்றாங்க. அப்போ சரி இவரே சொல்றாரு, அப்பனா 3 பேர் தூங்குவோம், நல்ல கனவு யாருக்கு வருதோ அவரு எடுத்த அந்த ரொட்டி துண்டை சாப்பிடலாம், தூங்கி எழுதி சொல்லணும். தூங்குறாங்க 3 பேரும். இவரை தூங்குற 2 பேரும் நல்லா தூங்கின உடனே இந்த முஸ்லீம் என்ன செய்யறாரு, எடுத்து அந்த ரொட்டி துண்டை எடுத்து நல்லா எல்லாத்தையும் முன்னாடியே போட்டார் ஃபுல்லா. அவங்க 2 பேர் தூங்கின உடனே எழுப்புறாரு. எழுப்பினோட நீ என்ன கனவு கண்ட, யகூதிட்ட கேட்கிறாரு. யகூதி சொல்றாங்க, நான் அந்த காலத்துல நபிமார்களை பின்பற்றியவர்கள் தானே அந்த அவர்கள் யகூதிகள். யகூதிகள் சொல்றாங்க, நாங்க கனவுல மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, துர்சினா மலைக்கு போனேன், அவங்களோட உரையாடினேன், அவங்களோட எக்ஸட்ரா நிறைய சொல்றாரு. சரி நஸ்ரானிக்கு கிறிஸ்துவர்கிட்ட கேட்கிறார், நஸ்ரானிட்ட நீ என்னப்பா பண்ண, நான் முதல் வானத்துல இருந்தேன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன பார்த்தாங்க, வானக்கா செஞ்சாங்க, முசாபா செஞ்சாங்க, அப்படி செஞ்சாங்க. சரி நீ என்னப்பா முஸ்லீம் கேட்கிறாங்க, இல்லப்பா நீங்க 2 பேரு தூங்கிட்டு இருந்தீங்க, அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க என்கிட்ட, இப்ப நீ என்னப்பா பசியோட இருக்க அப்படின்னாங்க. இல்ல ஆலய மலக்கே இவங்க 2 பேர் இருக்காங்க, சாப்பிடுறியா என்ன அப்படின்னாங்க. வேகமா எல்லாத்தையும் சாப்பிட்டேன், வேகமா எல்லாத்தையும் சாப்பிட்டேன். எப்பா ஒரு வார்த்தைகள் எழுப்பக்கூடாதப்பா, இவ்வளவு சுயநலமா இருப்பேன், நீ என்னப்பா நீ திருச்சினாமலையில இருக்கிற, உன்னை எழுப்பலான்னு பார்த்தேன், மூசா அலைஹிஸ்ஸலாமோட பேசிட்டு இருக்க, நீங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்துல இருக்கிற, உங்க எங்கிட்ட அங்க இருந்து நான் இங்க கூப்பிட்டு வர்றது, அதனால நானே சாப்பிட்டேன் அப்படின்னு. சுயநல உலகம் என்கின்ற அந்த ஒன்று இந்த விஷயங்களின் மூலமா நம்ம விளங்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் போராமை, போட்டி, இது போல அனைத்தையும் தாண்டி காழ்ப்புணர்ச்சிகளால் உருவாக்கப்படுகிறோம் இன்றைய சமூகத்திலே. ஆமாவா இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் காழ்ப்புணர்ச்சி, தான் நல்லாக இல்லாவிட்டாலும் தன் சகோதரன் எந்த வகையிலும் முன்னுக்கு வந்து விடக்கூடாது. தான் நல்லா இல்லாட்டியும் பரவாயில்ல, அவன் நல்லா இருந்துடக்கூடாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அல்லாஹ் தனது திருமறையில் என்ன சொல்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா, தனக்கு விரும்பியதை தன் சகோதரனுக்கு எது ரொம்ப விருப்பமோ அதை உன் சகோதரனுக்கு கொடுக்காத வரைக்கும் ஒரே ஒரு முழுமையான நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது என்று மார்க்கம் அல் குர்ஆன் வசனம் பேசுகிறது. அல்லாஹ் சொல்லுகிறான். நாம் எப்படி சொல்றோம், நான் நல்லாலாட்டியும் பரவாயில்ல, அவன் நாசமா போயிடும், அவன் நல்லா இருக்க கூடாது. ஏன்னா பயானுடைய விஷயங்கள்ல ரியாலிட்டிய பேசுறதுதான் உண்மையான விஷயம். என்ன நம்மளுடைய அந்த விஷயங்களை உள்வாங்குறோம். நாயகம் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், குணாதிசயங்களுடைய மொத்த உருவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த இடத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குணாதிசயங்களுக்கு ஆக மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில ஒருத்தர் சூனம் செல்வார், அவர்கிட்ட எந்த நன்மையும் இருக்காது. நல்ல விளங்குங்க,
அவர்கிட்ட எந்த நன்மையும் இருக்காது, சூழபதியில் இருப்பார். சூரத்துக்கு போனோம்னா இடத்துல கேட்கப்படும், அல்லாஹ் கேட்பார், நீ எந்த நன்மையை கொண்டு சூரத்திற்கு வந்தாய், எந்த நன்மையை கொண்டு உன்னை மலக்குகள் சூரத்திற்கு அனுப்பினார்கள் என்று கேட்கும் போது அவர் சொல்லுவார், யா அல்லாஹ், நான் ஒரு நன்மையும் செய்யல, கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கொஞ்சம் பெருந்தன்மையா நடந்துட்டேன், அடுத்தவர்களிடத்திலே பழகக்கூடிய விஷயத்திலே கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துகிட்டேன், இதை சொல்லியே அந்த மலக்குகள் என்னை சூரத்திற்கு அழைத்து வந்து விட்டார்கள் யா அல்லாஹ். புகாரில வருது, முஸ்லீம்ல வருது. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, பெருந்தன்மை என்கின்ற குணம் எனக்கு சொந்தமானது, உன்னை எப்படி அவர்கள் சூழபதியாக ஆக்கலாம், இந்த இவனுடைய தவறுகள் என்னென்ன லிஸ்ட் போடுவோம். அல்லாஹ் சொல்லுவானா, பெருந்தன்மையான குணம் எனக்கு சொந்தமானது, உன்னை எப்படி அவர்கள் சூழபதியாக ஆக்கலாம் லிஸ்ட் போடுவோம். இவ்வளவு தப்பு செஞ்சிருக்க, இப்போ நான் சொல்றேன், பெருந்தன்மைக்குரியவன் நான் தான், மலக்குகளே இவன் தவறுகள் அனைத்தையும் மன்னியுங்கள், இவனை சூனத்திலே புகழ் செய்யுங்கள். பெருந்தன்மை என்பது அல்லாஹ்வினுடைய குணம். அந்த குணாதிசயங்களை நமக்குள்ள வளர்த்துக் கொள்ள வேண்டும். நான் அதுக்காக செஞ்சேன், இதுக்காக செஞ்சேன், இவ்வளவுக்காக செஞ்சேன். அதுக்காகத்தான் தாய்மார்கள் அதிகம் அந்த தாய்மார்களுடைய வலிகளும் வேதனைகளும் பிள்ளைகளுக்கு அதிகம் தெரிந்து கொண்டே இருக்கும். எங்க அம்மா இத்தனை வயசுல அதை செஞ்சாங்க, எங்க அம்மா இத்தனை வயசுல இதை செஞ்சாங்க, அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மா. ஆனால் தந்தைமார்களுடைய வலிகளும் வேதனைகளும் தந்தைமார்களுடைய அந்த விஷயங்கள் என்ன செஞ்சாங்கிறது கூட பிள்ளைகளுக்கு தெரியாது. அதனாலதான் அநேகமான ஆண் பிள்ளைகள், அநேகமாக பெண் பிள்ளைகளுக்கு தந்தைகளுடைய வழிகள் தெரியவதில்லை, தந்தைமார்களுடைய அந்த அந்த தியாகங்கள் புரிவதில்லை. ஏன்னா அவங்க சொல்லி காட்டிடுவாங்க, நாம என்ன செய்ய மாட்டோம், நம்ம பிள்ளைகிட்ட சொல்ல மாட்டோம், நமக்கு டைம் இருக்காது. ஆனால் சொல்லுவதும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் இல்லை. செய்ததை சொல்லி காட்டுவது அந்த செய்ததற்குரிய அத்தனை பலனையும் அடித்துவிடும் என்று குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லி, நீங்க தகூலுன மா லா தஃஅலு, நீங்க செய்யாததை ஏன் சொல்லுகிறீர்கள், அல்லது செய்து காட்டியதை சொன்னால் யாரேனும் ஒருவர் ஒரு நன்மை நான் உனக்கு இதுக்குதான் செஞ்சேன்னு சொன்னா அந்த நன்மையினுடைய எந்த பலனும் அந்த மனிதரை வந்து அடையாது என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. எத்தனை தடவை சொல்லி காட்டுறோம், எத்தனை தடவை சொல்லி காட்டுறோம். அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்கிறார், அல்லாஹ் தனது திருமறையிலே துல் அர்ஷில் மஜீத், அவனே அர்ஷின் அதிபதி, சிம்மாசனத்துக்குரியவன், பெருந்தன்மை மிக்கவன் அப்படின்னு அல்லாஹ் சொல்ற. பெருந்தன்மையாளன் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த பெருந்தன்மைக்கு நிகரே இல்லை. அந்த பெருந்தன்மையை அல்லாஹ் விரும்புகிறான். யாரிடத்துல அந்த பெருந்தன்மை இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். சஹாபாக்களும் அதைத்தான், சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதைத்தான் மீண்டும் மீண்டும் போதித்தார்கள். வாழ்க்கையில எல்லா விஷயங்கள், எல்லா இலக்குகள் வந்தாலும் எந்த இடத்துல யார்கிட்ட பெருந்தன்மை இருக்காதுன்னா, யாரு பெருமையால் மிகைத்திருக்கிறார்களோ, அகம்பாவத்தால் மிகைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்துல அந்த பெருந்தன்மை விட்டுக் கொடுக்கிற குணமே இருக்காது. பணக்காரர்லாம் பாருங்க, இந்த பணக்காரர்கள் உருவாக்கப்படும் போது அவர்களுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனால் அந்த பணக்காரர்களே வாழ்றாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து பேசணும் பண்ணணும்னா அவங்க எப்படி பேசணும்னு அவங்க மைண்ட்ல செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படிதான் ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட யார் போனாலும் என்ன செய்யணும், குனிஞ்சு சஜிதா செய்யணும் அந்த காலத்துல. அப்போ அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய மார்க்க பெரியவர் ஹாஜா அபுல் கான் பாக்கிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள பார்க்க போறாங்க. அவர் பார்க்க போறாங்கன்னு சொன்ன உடனே, மார்க்க விஷயமா ஏதோ விஷயம் சொல்ல வராரு, இந்த ஊரை கடக்கிறாரு, உங்களையும் பாக்குறாருன்னு சொன்ன உடனே அவர் காலில் விழுந்துருவார்ல. யார் கேட்கிறா? அந்த மன்னர் கேட்கிறார். அவர் காலில் விழுந்துருவார்ல? இல்ல, அவர் அப்படி விழுவ மாட்டார். அப்படியா? சரி, குனிஞ்சா போதும், ருக்கு இப்படி குனிஞ்சா போதும். யாரு? இந்த அகம்பாவம் பெருமை கொண்டவர்களுக்கு தாங்கள் பெருமை அடிக்கிறோம் என்பதே தெரியாது. அவர்கள் என்ன மாதிரி அகம்பாவத்திலையும் ஆணவத்திலையும் இருக்கிறார்கள் என்பது அதான் மிகப்பெரிய கொடூரமான பாவமான விஷயம். அப்போ குனிவார்ல, குனிய கூட மாட்டார். அவர் மார்க்க வேற மார்க்கம். அப்படியா? சரி, நீங்க வர சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அபூபக்கர் பல்கானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வரும்போது அந்த பெரிய கேட் இருக்குல்ல, அதை அப்படியே அடைச்சிட்டார். அடைச்சிட்டு சின்னதா, முன்னாடி காலத்துல அந்த சின்னதா புடிஞ்சு தலை இட்டிலும், இப்பதான் நிறைய தலைவாசல் நினைச்சாங்க, கழுத்து சுழுக்கிற அளவு வச்சிருக்காங்க. முன்னாடி என்ன செய்யும், சின்ன நம்மளே பழைய வீட்டுக்கெல்லாம் போனோம்னா குனிஞ்சுதான் போகணும், இல்லைன்னா இடிச்சிருவோம். அது மாதிரி குனிஞ்சு வர்ற மாதிரி, நீ எனக்கு தான் சஜிதா செய்ய மாட்ட, குனிய மாட்ட, என் அரசவைக்குள்ள வரும்போதே குனிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லி குனிகிற மாதிரி. இதை பெரியவர்கள், அந்த பெரியவர்கள் உணர்ந்து உணர்வாங்க தானே, அவங்களுக்கு தெரியாதா? அவங்க இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை, பல விஷயங்களை பார்த்திருப்பாங்கல்ல. அவர் என்ன சார், அபுல் பக்கர் பல்கானி ரஹ்மத்துல்லாஹி அவர் என்ன செய்யாரு, பக்கத்துல வந்தார், அரபு வந்து பார்த்துட்டே இருக்காரு. பக்கத்துல வந்து பின்னாடி திரும்பி இப்படி குனிச்சு பின்னாடி வரும். அவர் நினைச்சது தலையை குனிவார் என்று. ஆனால் இப்ப இவர் என்ன செஞ்சிருக்காரு,
பின்னாடி பின்னாடி முதுகு பக்கம் புடிஞ்சு வந்திருக்கு. அதுக்கு என்ன அடையாளம்? பெருமையாளர்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்கள், இந்த அகம்பாவம் கொண்டவர்கள் இந்த பெருந்தன்மையும் விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையும் சுத்தமா அறவே இருக்காது. அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் அடிச்சுவடுகளை எடுத்து பார்த்தோமே ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சாமானியத்திலிருந்து பழகுவதில் இருந்து ஒருவர் விட்டுக் கொடுப்பதில் இருந்து ஒரு தலைவராக, ஒரு கணவனாக, ஒரு ஒரு எளியவனாக, ஏழையாக, ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு உறவுகளுக்குள்ளே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மகன் தந்தைக்கு மத்தியிலே எந்த அளவுக்கு நற்குணத்தோடு நடக்க வேண்டும், தந்தை மகனிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், மனைவி கணவனிடத்திலே, கணவன் மனைவியிடத்திலே எப்படியான அணுகுமுறைகள், நற்குணத்தினுடைய மொத்த உருவம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு இல்லவே இல்லை. நாமும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலே பெருந்தன்மையோடு பிள்ளைகிட்ட எல்லாம் நடக்கிறோம், இல்லைன்னா அவன் நடத்திட்டு போயிடுவான். நம் மனைவி இடத்திலே பெருந்தன்மையோடு, நம் சகோதரர்களிடத்திலே பெருந்தன்மையோடு, ஒரு நிலத்துல விற்கப்பட்ட ஒரு நிலத்துல நீங்க எல்லாம் இது உண்மைதானான்னு கேட்கக்கூடாது. ஹதீஸ்ல வருது, ஹதீஸ் கிதாப்ல வருது. ஒரு நிலம் ஒருத்தருக்கு விற்கப்பட்டுச்சு. அந்த விற்கப்பட்ட நிலத்துல இவர் ஏதோ ஒரு விவசாயத்துக்காக நோண்டுற, அவங்களுக்கு தெரியும். நோண்டும் போது உள்ளே ஒரு புதையல் இருக்கிறது, தங்க புதையலா. அதை எடுத்து கொண்டு போய் யார் வாங்கினாலும் அவர் சொல்லுகிறார், உன்னிடத்திலிருந்து தான் நிலம் வாங்கினேன், இது உனக்குத்தான் சொந்தம்ங்கிறார். நான் உன்கிட்ட நிலத்தை கொடுத்துட்டேன், இது உனக்கு. அது உள்ள இருக்கிறது பொக்கிஷம், தங்கோடு 2 பேருக்குமே தெரியும். வழக்கு வருகிறது, அந்த வழக்கிலே தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதி சொல்லுகிறார், உங்க 2 பேருக்கு இது என்னப்பா, இது சரியா வராதேப்பா, ஒருத்தர் இப்படி அடிச்சுக்கிறீங்களாப்பா. அவங்கவுங்க அபகரித்துக் கொள்வதிலே அடித்துக் கொள்வார்கள், நீங்கள் கொடுப்பதிலே அடித்துக் கொள்கிறீர்களே. உனக்கு மகன் இருக்கானா, உனக்கு மகள் இருக்காளா, 2 பேருக்கு நிக்கா செய்து வைங்க, அந்த நிக்காவுக்கு இது அன்பளிப்பா கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த காலம் எல்லாம் போய் அப்படிப்பட்ட காலம் எல்லாம் இல்ல. இப்போ சொந்த வீட்டுல சகோதரன் பக்கத்துல இருக்கான், அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கான். அண்ணனுடைய பாகம் ஒன்று, தம்பியோட பாகம் இன்னொன்று. அண்ணனோட பாகத்துல இருக்கக்கூடிய மழை தண்ணீர் தம்பியோட பாகத்துல இருக்கக்கூடிய ஓட்டுல விழுகிறதுனால இவனுடைய நெஞ்சமெல்லாம் வலித்து, நெஞ்சமெல்லாம் புண்ணாகி கோர்ட்ல போய் கேஸ் போடுறான். கோர்ட்ல போய் என்ன செய்யறான், வாதாடுகிறான். அவனுடைய மழை தண்ணீர் நீர் அவன் போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே எங்கள் வீட்டுக்குள்ள வருகிறது. இது எப்படி வர முடியும்? ஆடு மேய்க்கிறதுக்கு போவையில ஒரு 2-3 ஆடு உள்ள போயிடுச்சு. இந்த கறிக்கடையில ஒரு ஆடு பிடிக்க போறாங்களே, கேக்கனால நடந்தது. 2-3 ஆடு அவன் காம்பவுண்டுக்குள்ள போயிடுச்சு. ஆடு இவன் நேரா எடுத்துட்டு வந்து, வயதான வயோதிகர், மிகப்பெரிய சொத்துக்காரன், அந்த ஏரியா ஃபுல்லா ஆட்டுக்கு தெரியுமா இது யாரோட நேரம், அந்த நேரம் நேரா எடுத்துட்டு வந்து ஆடை ஒரே அடி, அந்த அருவா எடுத்துட்டு வந்து ஆடை ஒரே போடு. அந்த ஆட்டு வாயில்லா ஜீவனுக்கு என்ன செய்யப்படுது, அப்படியே ரத்தமா வடியுது. அவ்வளவு வேகத்துல போட்டுருக்கான். அதெல்லாம் அவ்வளவு தோல் செம்பரியாது, அப்படி போகாது. கொஞ்சம் 2 நாள் அந்த ஆடு அப்படியே வழியில இருந்து மருந்து போட்டாங்க, போத்தா போச்சு. உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஆடு மேய்க்கிற போவையில அந்த ஆடு அடுத்து அவன் வீட்டுக்கு காம்பவுண்ட்ல போனதுனால எடுத்து விட்டுட்டான். இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? அதே ஆள் யார் வெட்டினாரோ அவர் ஒண்ணும் செய்யல, அந்த ஓனர்லாம் ஒண்ணும் பண்ணல. அதே ஆளு வெளியே வரும்போது தடிக்கு விழுகிறார். தடிக்கு விழுந்து கார்ல ஏறும்போது தடிக்கு, வயோதிகள் தான் குச்சி வச்சுட்டு அந்த இதுலயும் வந்து வர்றாரு, வந்து தடிக்கு விழுகிறார். ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. இந்த ஆடு மரணித்து அடுத்த 2-3 நாட்கள் அவரும் பார்த்தாங்க. இவ்வளவு குறுகிய கால வாழ்க்கையிலே, இவ்வளவு குறுகிய காலத்தினுடைய எண்ண ஓட்டத்திலே ஒருவருக்கொருவர் எவ்வளவு குறுகிய மனநிலையிலே நாம் வந்து விட்டோம். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர், நாமே போதும், நம் குடும்பமே போதும், நம் குடும்பம் 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 என்று சொல்லி இவ்வளவு சுயநல உலகத்திலே நாம் ஆட்கொண்டு விட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு என்ன தெரியுமா? எந்த இடத்திலும் ஹதீஸ்களிலே சொல்லப்படாத ஒரு விஷயத்தை, எந்த இடத்திலும் மௌத்தை தள்ளி போடுவதற்கு எந்த ஒரு அமலையும் நாயகம் அவர்கள் கற்றுத்தரவில்லை. மௌத்து உனக்கு லேட்டா வரணுமா, நீ ஆயுள் கூட வேண்டுமா, உனக்கு ரிஸ்க் அதிகம் வழங்கப்பட வேண்டுமா, ஒன்னே ஒண்ணு செய் போதும். எந்த இடத்திலும் இந்த மாதிரி மௌத்த லேட்டா ஆகிறதுக்கு எந்த அமலையும் நாயகம் ஒரு கற்றுக் கொடுக்கல. ஒன்னே ஒண்ணு செய்யணும், உறவுகளை நீ இணைத்து வாழ பழகிக்கும். உனக்கு மௌத்து ஆயுள் காலம் கூட்டப்படும், உனக்கு ரிஸ்க் விசாலமாக வழங்கப்படும். உறவுகள் உறவுகள் உறவுகள். முன்னாடி எல்லாம் காலம் இருந்துச்சு. முன்னாடி என்ன காலம் இருந்துச்சு? ஒருத்தர் மௌத்தாகிட்டாருன்னா அந்த மௌத்தானதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சுதான் லெட்டர் போடுவான், கடிதாசி போடுவாங்க. அப்பதான் மௌத்தாகி 2 நாளுக்கு அப்புறம் தான் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நல்லா மௌத்தாயிட்டாரா அப்படின்னு. இன்னைக்கு எல்லாம் வாட்ஸ்அப்ல என் தாய்க்கு ரூஹ் சென்று கொண்டு இருக்கிறது, துவா செய்யுங்கள். ரூஹ் இழுத்துக்கும் போதே சென்று கொண்டே இருக்கிறது, துவா செய்யுங்கள்.
அப்படி அவ்வளவு டெக்னாலஜியில உயர்ந்துட்டான், நவீனத்துல உயர்ந்துட்டான். எல்லா விதமான படைப்புகளிலும் முன்னோடியாக மனிதன் திகழ்கிறான். மனித நேயத்திலே பின்னோக்கி போயிட்டான், மனிதாபிமானத்திலே பின்னோக்கி போயிட்டான், அடுத்தவர்களை விட்டுக் கொடுப்பதிலே பின்னோக்கி போயிட்டான், அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதிலே பின்னோக்கி போயிட்டான். ஒருத்தர் விபத்திலே இறக்கக்கூடிய தருவாயில இருந்தும் கூட இவன் சென்று உதவினால் அவருடைய உயிர் பாதுகாக்கப்படும் என்று கூட இருந்தும் போன்களிலே வீடியோ எடுத்து பேஸ்புக்கிலேயும் ட்விட்டர்களிலேயும் போட்டு மனிதாபிமானம் செத்து விட்டது என்பதற்குண்டான அடையாளத்தை ஒவ்வொரு நொடியும் மனிதன் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறான். அங்கிட்டு போயிடாத, அவ்வளவுதான், இங்கிட்டு போயிடாத, இவ்வளவுதான், அது அப்படி ஆயிரும், இது அப்படி ஆயிரும். எதுவும் ஆகாது. நற்குணத்திற்கு சொந்தக்காரனாக நீ இரு, அல்லாஹ் உன்னிடத்திலே பெருந்தன்மையோடு நடந்து கொள்வான். அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பான். மனிதர்கள் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த ஜீவராசிகளிடத்திலே நீ இறக்கப்படு, அல்லாஹ் உண்மையில் இறக்கப்படுவான். நீ அவர்களை மன்னித்தால் அவர்கள் அல்லாஹ் தஆலா உன்னை மன்னிப்பான், உன்னுடைய பாவங்களை மன்னிப்பான். நீ எப்படி அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளிடத்திலே நடந்து கொள்கிறாயோ அதே போல உன்னிடத்திலே அல்லாஹ் நடந்து கொள்வான். அஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக்க, இறக்கப்படு, அஹ்ஸன அல்லாஹு இலைக்க, அல்லாஹ் உன் மீது இறக்கப்படுவான். நீ அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்கள் மீது இறக்கப்படு, படைப்பினங்கள் மீது நீ அன்பு காட்டு, படைப்பினங்கள் மீது நீ நேசம் கொள், அல்லாஹ் நேசம் கொள்வான், அல்லாஹ் அன்பு காட்டுவான், அல்லாஹ் உனக்கு நற்குணத்திற்கு சொந்தக்காரனாக அல்லாஹ் உன்னை ஆக்குவான். அல்லாஹ்வுடைய நேசம் வேணுமா? இல்ல இந்த உலகத்தினுடைய பனை பட்டாளம் பதவி பேராசை பணம் இது வேண்டுமா? நாம் முடிவு கொள்ள வேண்டும், முடிவில் எடுத்துக்கொள்ளணும். நான் சொல்லாசவங்க காலகட்டத்துல சஹாபாக்களுக்கு இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமாக வலியுறுத்தி கொண்டே இருந்தார். நாயகம் அவருடைய குணம் எதுவாக இருந்துச்சு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி குணம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னாங்க, குலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய குணம் எப்படின்னா, கான குலிகஹுல் குர்ஆன், குர்ஆன் எப்படி இருந்துச்சோ, குர்ஆன் எப்படி சொல்லப்பட்டிருந்துச்சோ, குர்ஆனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களும் அப்படித்தான் இருந்தாங்க. துளி அளவு கூட நாயகருடைய வாழ்க்கை இல்லை, மாறல, குர்ஆனை விட்டு தப்பல. நாம வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் விட்டு கொடுத்தல், அடுத்தவங்களுக்கு மரியாதை செலுத்துறது, பெருந்தன்மனா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. ஏன்னா அதுக்கு முதல் டெபினிஷன் சொல்லணும். இவ்வளவு நேரம் நான் அந்த பெருந்தன்மையை பத்தி பேசுறேன், அந்த விஷயங்களை பத்தி சொல்லாம, ஒரு தவறு செய்யப்பட்டால் அந்த தவறை மன்னிக்கக்கூடிய குணம், அடுத்தவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறது, பெரியவர்கள் மீது இரக்கம் காட்டுவது, சிறியவர்கள் மீது அன்பு செலுத்துவது, நற்குணத்திற்கு சொந்தக்காரர்களாக அடுத்தவர்களை பார்த்தால் பொன் சிரிப்போடு இருக்கிறது, எல்லா சந்தர்ப்பங்களும் தண்டிக்கக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களும் கிடைத்த போதும் கூட மன்னிக்கக்கூடிய குணம் படைத்தவராக மாறுவது, மன்னிக்கக்கூடிய குணத்தோடு நாம் இந்த சமுதாயத்திலே வாழ்வது, மனிதநேயத்தை மேலோங்க செய்வது, இது போல அத்தனையும் சேர்ந்ததுதான் பெருந்தன்மை. இது போல எல்லா விஷயங்களும் சேர்ந்ததுதான் பெருந்தன்மை. ஒரு மனிதன் பெருந்தன்மையோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே தான் முழுமை பெற்ற வாழ்க்கையாக வாழுகிறான், முழுமையடைந்தவனாக வாழுகிறான். நிறைவடைந்த வாழ்க்கை வேண்டுமா? அல்லாஹ்வால் பொருந்திக் கொள்ளப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? அல்லாஹ்வினுடைய அரிஷ்க்கு சொந்தமான மகத்தான நற்கூலியை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அடுத்தவர்களுக்கு பெருந்தன்மையோடு நற்குணத்தோடு விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு நடந்து கொள். அதுதான் இவ்வுலகத்திலும் உனக்கு வெற்றிகரமான வாழ்க்கையை அமைத்து தரும், மறுமையிலும் உனக்கு அல்லாஹ்விடத்திலே வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுடைய எல்லா நிலைகளிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வலியுறுத்தி கூறிய மிகப்பெரிய உன்னதமான ஒரு விஷயம் இதுதான். ஒரு சந்தர்ப்பத்தை பத்ர் போருக்கு முன்னாடி கடக்குறாங்க. அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்கினுடைய தலைவன் கடக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல இறங்கி, அது பெரிய ஹதீஸ், அப்படி இறங்கி இஸ்லாத்தை பத்தி சொல்றாங்க. ஈமான் பண்றதுப்பா, அப்படி செய்யப்பா, அல்லாஹ் ரசூல் இருக்கிறாங்கப்பா, இப்படிலாம் சொல்றாங்க. எல்லா படைப்பட்டாளத்தோட அங்க உட்கார்ந்துருக்கு எத்தனை பேரு? சொற்ப நபர்கள் மதீனால. அப்போ இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் இருக்காரு, இவன் சொல்றான், இந்த மாதிரி சபைக்கு வந்து நாங்க உங்கள்கிட்ட கேட்டா நீங்க பயான் செய்ய, இது போல ஒரு போருக்கோ ஒரு வழியிலையோ கடக்கும் போது நீங்க பயான் செய்யாதீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு படை பலம் இருக்கிறது,
நாயகம் கண்ணை காட்டினா அடிக்கிறதுக்கு ஆள் இருக்கிறது, அவனை வாள் எடுத்து வெட்டுவதற்கு ஆள் இருக்கிறது, அவனை வெட்டுவதற்கு ஆள் இருக்கிறது, எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. நாயகம் அவர்கள் இந்த பேச்சை கேட்டுட்டு அடுத்த சஹாபி பேசும்போது அடுத்த சஹாபியோட வார்த்தை சொல்றாரு, ஏப்பா நாயகம் அவர்கள் சொல்றாங்க, நீ ஏப்பா அதை சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது ரசூலுல்லாஹி வாய்ப்பு இருந்தும் அந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூலை அந்த இடத்தை மன்னித்து விடுகிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இந்த மைதா, யா ரசூலுல்லாஹ், இவனை சொல்லுங்கள், வெட்டி விடுகிறோம், நீங்கள் கண்ணை காட்டுங்கள், இவனை நாங்கள் அடித்து நொறுக்குகிறோம். இப்பெல்லாம் சொல்லுவாங்களா அரசியல்வாதிகள் எப்படி இருப்பாங்க, அப்படித்தானே இருப்பாங்க. நான் போறேன், அப்படி கண்ணை காட்டுறேன், வந்தோடனே என்ன செஞ்சிரு, சப்பு சப்புன்னு அடிச்சிரு, அப்படியே சொல்லியே கூட்டிட்டு போவாங்க. ஆனால் நாயகம் அவர்கள் அந்த இடத்திலே மன்னித்தார். எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருந்த போதும் நாயகம் மன்னிச்சாங்க. ரசூலுல்லாஹி அவர்களுக்கு ஒருத்தர் கடன் கொடுக்கிறாரு. அந்த கடனுடைய தவணை முடிகிறதுக்குள்ளாகவே 30 நாள் தவணை முடிகிறது. அந்த 30 நாளுக்கு முன்பதாகவே ஒரு யகூதி நாயகம் அவர்களை ரோட்ல, நீங்க நல்லா விளங்கணும், ரோட்ல வச்சு சட்டையை இழுத்து பிடித்து கொடுத்த கடனினுடைய திருப்பி எப்ப தரப்படும், இதுதான் நபியினுடைய அழகா? பக்கத்துல யார் இருக்கா? உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இந்த கயவனை இடத்தில் விடுங்கள், இவனை நான் என்ன செய்கிறேன், தலையும் உடம்புமாக வேர்களாக ஆக்கி விடுகிறேன் நாயகமே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் விடுங்கப்பா, அவர் ஒண்ணும் செய்யாது, அவர் கடன் கொடுத்தவர், கடன் கொடுத்தவருக்கு கேட்கக்கூடிய எப்படியேனும் கடினமாக கேட்கக்கூடிய உரிமைகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாங்க, இவருக்கு போய் ஒரு ஒட்டகத்திற்கு பணம் அல்ல, ஒட்டகம் தான், ஒட்டகத்திற்கு 2 ஒட்டகங்கள் சன்மானமாக கொடுத்தாரு. ஒரு சாபியெல்லாம் கேட்டார், யார் சொல்லலாம், அவர் உங்க சட்டையை பிடிச்சதுக்கு உண்டான சன்மானமா அவருக்கு கொடுக்குறீங்க? நபியினுடைய மன்னிப்பும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகளும் அடுத்தவர்களுக்கு மீதுண்டான அக்கறையும் நாயகம் இப்படி இருந்துச்சு. ஒண்ணும் இல்ல, ஒரு பெற்றோர் வர்றாங்க, தன்னோட குழந்தை காணா போச்சு, இங்க நபி அவர்களிடத்துல இருக்குது, நபி அவங்கள்ட்ட தான் விளையாண்டுட்டு இருக்குது, நபி அவர்கள் தான் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெற்றோர்கள் வருகிறார்கள். அந்த பெற்றோர்களுக்கு துடிப்போடு வர்றாங்க, நான் சார் அவங்கள்ட்ட போனா அந்த நம்ம பிள்ளை கிடைச்சணும்னு சொல்லிட்டாங்க, அதனால நபி அவர்களை கேட்டு நம்ம பிள்ளையை வாங்கிட்டு போயிடலாம்னு வர்றாங்க. உங்க பிள்ளை தானே, இந்த இடத்துல காணா போனா தானே, இங்க விளையாடி கொண்டு இருக்கிறது, போங்க. இவங்க 2 வேகமா போறாங்க. போறவங்களை திரும்ப கூப்பிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பெற்றோர்களே பெற்றோர்களே, அங்க எத்தீமான பிள்ளைகள் இருக்கும், தாய் தந்தை இல்லாத பிள்ளைகள் இருக்கக்கூடும். நீங்கள் பிள்ளையை பார்த்த பாசத்திலே, பிள்ளையை பார்த்த ஏக்கத்திலே மகனே என்று சொல்லக்கூடும். அதனால் எத்தீமான பிள்ளைகளும் ஏக்கத்தால் வாடக்கூடும். இது போல ஒரு குணம் படைத்தவரை நாம் பார்க்க முடியுமா? அதனால் ஏற்கப்படும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அருகாமையிலே சென்று பெற்றுக் கொள்ளுங்கள். யாருக்கு பார்த்து தூரத்திலிருந்து கூப்பிட்டாதீங்க. எத்தீமான பிள்ளைகளுடைய மனம் பாடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களாயின், குணாதிசயங்களுடைய ரஹ்மத்துல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான், நான் ரப்புல் ஆலமீன், நபியே நாயகமே நீங்கள் ரஹ்மத்துல் ஆலமீன், நான் ரப்புல் ஆலமீன், இந்த ரஹ்மத்துல் ஆலமீன். அப்படிப்பட்ட தலைவரை நம் இன தலைவராக, நம் சமுதாய தலைவராக, நம் ஒட்டுமொத்தத்தினுடைய தலைவராக, நாம் உயிரினும் மேலான, உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய தலைவராக கொண்டிருக்கக்கூடிய மார்க்கத்திலே நாம் பிறந்திருக்கிறோம். இப்படியான குணங்களுக்கு சொந்தக்காரர்களாக நாம் உருவாக வேண்டும். எப்போது உருவாகுவோம்? எப்போது உருவாகுவோம்? ஒரு மனிதனுடைய நாளை மறுமையிலே சுவனத்திற்கு அழைக்கப்படக்கூடிய, இவனுக்கு சுவனமா நரகமா என்று அழைக்கப்படக்கூடிய தராசிலே அதிகம் அந்த மனிதனுக்கு உதவக்கூடியது, மனிதனுடைய தராசிலே இருக்கக்கூடியது என்ன தெரியுமா? என்ன? அமலா, தொழுகையா, நாம் செஞ்ச சதகாக்களா, நாம் வைத்த நோன்புகளா, நாம் அடுத்தவர்களுக்கு கொடுத்த பணங்களா, ஜகாத்துகளா, நாம் செய்த ஹஜ்ஜா, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் இருந்து ஏதேனும் ஒன்றா? எதுவுமே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் சொன்னாங்க, உன்னுடைய நல்ல குணம்தான் அந்த தராசிலே அதிகம் வைத்து அளக்கப்படும், அதிகம் வைத்து அளக்கப்படும். ஒரு ரியாக்ஷன்ல உன்னுடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சு அல்லாஹ்வுக்கு ஒரே ஒரு ரியாக்ஷன் போதும், அப்படி முகம் சுழிப்பதிலே தெரிந்துவிடும். 4 விஷயங்கள் 4 நபர்களுக்கு தெரியவே இல்லை, தெரியவே தெரியாது. அதுல முதலாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அவுலியாவுக்கு தன் அவுலியா என்றே தெரியாதுன்னு சொன்னாங்க. ஒரு அல்லாஹ்வினுடைய இறைநேசருக்கு தான் அல்லாஹ்வுடைய இறைநேசராக இருக்கிறேன், நான் தான் அவுலியா அப்படின்னு தெரியாதா? இன்னைக்கு எத்தனை அவுலியாக்கள், போலி அவுலியாக்கள் இருக்கிறாங்க. நான் ஷேகுனா, நான் பேகுனா, நான் இறைநேசர் அப்படிலாம் சொல்றாங்க. ஆமாவா இல்லையா?
ஷேஃபனா கிடையாது, அவர்லாம் வேப்பனா தான். அப்ப அவுலியாவுக்கு ரசூலுல்லாஹி வார்த்தை என்ன? அவுலியாவுக்கே தான் அவுலியான்னு தெரியாதுன்னா அப்ப அவர் எப்ப அவுலியா ஆக்கப்படுவார்? இறையேசனாக ஆக்கப்படுவார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய இரண்டாவது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு சின்ன காரியம் செஞ்சிருப்பீங்க, நல்ல விலைங்க, ஒரு சின்ன ரியாக்ஷன் செஞ்சிருப்பீங்க, ஒரு சின்ன வார்த்தை விட்டுருப்பீங்க, ஒரு சின்ன 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 வார்த்தைகளால் நீங்கள் அடுத்தவர்களுடைய மனங்களில் காயப்படுத்தி இருப்பீர்கள், அடுத்தவருடைய சொல்லாடலே விளையாண்டு இருப்பீர்கள், அடுத்தவர்களை நீங்கள் ஏசி இருப்பீர்கள், அடுத்தவர்களை திட்டி இருப்பீர்கள், அடுத்தவர்களை புறப்பேசி இருப்பீர்கள். அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனால் அதுதான் நாளை மறுமையிலே மிகப்பெரிய பாதகமாக சுவனத்திற்கு தடையாக வந்து அது சின்ன வார்த்தை பேசியிருப்பீங்க, உங்கள்கிட்ட பெருசா இருக்காது, ஆனா அல்லாஹ்ட்ட பெருசா இருக்காது. அது அல்லாஹ் இடத்துல என்னது? பெரிதான வார்த்தையாக இருக்கும். அதனால் நீங்கள் நரகம் செல்லக்கூடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன நன்மை செஞ்சிருப்பீங்க, அந்த நன்மை எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, அதனால நீங்க எதுவுமே இருக்க மாட்டீங்க, ஆனா அல்லாஹ் இடத்துல அது பெரிய நன்மையாக இருக்கும் சொன்னாங்க. 4 விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாம் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? நமக்கு எல்லாம் தெரியும். என்ன? ஒரு பெரிய இபாதத்தாலி, ஒரு மிகப்பெரிய வணக்கவாளி, 5 நேரம் தொழக்கூடியவர், பள்ளிக்கு போகக்கூடிய வழியிலே நாய் ஒன்று காதத்தால் நாக்கை நீட்டிக்கொண்டு சைக்கை சாத்திக் கொண்டு வெயிலே அப்படியே மிகப்பெரிய கஷ்டத்திற்கு உள்ளாகி கிணற்றுக்கு அருகாமையில் நின்று கொண்டு தண்ணீர் கொடுக்க முடியவில்லையே என்ற ஏக்கத்தோடு நிற்கக்கூடிய அந்த நாயை பார்த்துவிட்டு தண்ணீர் கொடுக்காமல் கடந்த 5 வேளை தொழுகையாளிக்கு நரகத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அதே நாய், அதே வேலை, அதே கிணற்றுக்கு அருகாமையிலே அடுத்து கடக்கக்கூடிய ஒரு விபச்சாரி, ஒரு ப்ராசிக்யூட்டர், விபச்சார தொழில் செய்து பிழைக்கக்கூடிய ஒரு பெண் கடக்கிறாள். தன் சேலையை எடுத்து அந்த தண்ணீருக்குள் விட்டு, கிணற்றுக்குள் விட்டு, சேலையில இருக்கக்கூடிய தண்ணீரை பிழிந்து நாயின் தாகத்தை அடைக்கிறாள். இந்த ஒரே ஒரு செயல் அவளை சூனத்திற்கு கொண்டு செல்லும். ஒரே ஒரு செயல். நம்ம என்ன நினைக்கிறோம்? நாளை மறுமையிலே தன் ஒரு ஹதீஸ்ல வருது, ஒரு ஆள் மிகப்பெரிய கொடியவனாக இருக்கிறான், மிகப்பெரிய அட்டூழியக்காரன், ஊர்ல அவனை பார்த்தா பயப்படாத ஆளே இருக்க மாட்டான். அவன் சொல்றான், ஹதீஸ்ல வருது, நான் சொல்லக்கூடிய ஹதீஸ், அவர் சொல்றா, நான் மூத்தாயிட்டா இதை வந்து அடக்கலாம் பண்ணாதீங்கப்பா, என்னை எரிச்சிருங்க. அக்கா எரிக்கிறது நம்ம மார்க்கத்துல கூடாது, புதைக்க எவ்வளவு செய்யணும், இல்ல நீ எரிச்சிரு, நான் அல்லாஹ்ட்ட போய் பதில் சொல்லிக்கிறேன். அவர் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார். அவரிடத்தில் அல்லாஹ் கேட்பான், நீ பண்ணது பூரா அட்டூழியம், பண்ணது செயல் எல்லாம் தவறான செயல், உன்னை பார்த்து பயப்படாத ஆட்கள் கிடையாது, உன்னுடைய மரணம் அன்றுதான் அந்த ஊர் வாசிகளுக்கெல்லாம் பெருநாள். நீ ஊர்ல இருந்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய துக்க நாள். நீ ஊர்ல இல்ல மூத்தாயிட்ட கொண்டாடினான். அப்படி அநியாயம் செஞ்சவன் நீ இன்னும் மேலும் அநியாயமா உன்னை எரிக்க சொல்லி அந்த சாம்பலை காட்டுல தூ விட்டு வந்திருக்க. காரணம் கேட்கப்பட்டது. காரணம் அந்த கொடியவன் சொன்னான், யா அல்லாஹ், நான் செய்யாத பாவமே அல்ல, உனக்கு மாறு செய்யாத நாட்களே அல்ல, உன்னை மறுக்காத நாட்களே அல்ல, அப்படியெல்லாம் பாவம் செஞ்சிருக்கேன். ஒரு முஸ்லீமா பிறந்தது மட்டும்தான் முஸ்லீம், லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொன்னேன், மத்த எல்லாம் உனக்கு மாறுதான் செஞ்சேன். ஆனால் என்னை போன்ற பாவியினுடைய கபர், என்னை போன்ற பாவியினுடைய உடல் அந்த மண்ணிலே இருக்குமானால், அந்த மண்ணிலே புதைந்து இருக்குமானால், என்னின் காரணமாக அந்த ஊர மக்களுக்கு நீ அதாபை இறக்கிவிடக் கூடாதே யா அல்லாஹ், அதனால்தான் என் உடலை எரித்து சாம்பலாக்கி காடுகளிலே சென்று தூவ சொன்னேன். இதை பார்த்துட்டா, இதை கேட்டுட்டா அல்லாஹ் சொல்வானா, அவ்வளவு உனக்கு இரக்கம் இருக்கிறதா? அவ்வளவு நீ மக்கள் மீது இறக்கப்படுகிறாயா? நீ இறக்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்ல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவது. சொன்னதுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ஒரு ஆலிம், ஒரு ஹாஃபில், ஒரு மிகப்பெரிய வணக்கவாளி, அவர்களிடத்திலே மிகப்பெரிய செல்வந்தர், பல ஹஜ்ஜுகளை முடித்திருக்கிறார், பல அமல்களை செய்திருக்கிறார், நாலு ஒரு பொழுதாய், மேனி ஒரு பொழுதாய் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இருக்கிறார், ஆயிரம் ஆண்டுகள் நின்று வணங்கியிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு நபரினுடைய அந்த கொடுக்கல் வாங்கலே, ஒரே ஒரு நபரினுடைய அந்த பரஸ்பரத்திலே இவருடைய நற்குணத்தால் அவர் கேடு விளைவிக்கப்பட்டிருக்கிறார், அநீதம் செய்திருக்கிறார் என்பதனால் அவர் மிகப்பெரிய நரகத்திற்கு சொந்தக்காரராக ஆகக்கூடும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக, நம் அனைவருடைய அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. கொடுக்கல் வாங்கலை பற்றி வல்ல ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே 2 பகுதிகளை சொல்லியிருக்கிறார். மனிதனத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அகலாக்கினுடைய மொழிகள், நற்குணத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மனிதனிடத்திலே எப்படி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி 2 பகுதி குர்ஆன் பேசுகிறது. ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் குர்ஆனிலே 6666 வசனங்களிலே ஒரே ஒரு பகுதியை தான் தன்னுக்கு அடியார்கள் எப்படி வணங்கணும், எப்படி அல்லாஹ்வை எப்படி அடியார்கள் நெருங்கணும்ன்றதை பத்தி அல்லாஹ் பேசு.
ஏன்னா முழுக்க முழுக்க இந்த உலகத்துல வாழ்றது 24 மணி நேரத்துல எவ்வளவு நேரம் நாம யாருக்குள்ள வாழ்றோம்? நம்ம சொந்தக்காரன் அவங்களுடைய முகத்துல முடிக்கும், நாம பெற்றோர்கள் முகத்துல முடிக்கும், நாம மனைவி இடத்துல முடிக்கும், மனித இடத்துலதான் பேசுறோம். அப்ப அந்த ரியாக்ஷன்ஸ, அந்த உணர்வுகளை நாம் வெளிப்படுத்தக்கூடிய விதங்களை அல்லாஹ் வன்மையாக கண்டிப்பாக ஒவ்வொரு நொடிமொழியிலும் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான், நம்மை வாட்ச் செய்து கொண்டே இருக்கிறான். மலக்குகள் நம்முடைய பட்டோலைகளை எழுதி ஒப்படைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப குணாதிசயங்களை, இந்த விட்டு கொடுக்கக்கூடிய குணம், இந்த பெருந்தன்மை, அடுத்தவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய நற்பண்புகள், நல்ல குணங்கள், மனிதநேயங்கள், இது போல உணர்வுகளை ரசூலிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டால், நபியுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் சார் அம்சங்களாக எடுத்துக்கொண்டால், நம்மை விட சிறந்தவர்கள் உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. அதான் நான் சொன்னேன்ல, நான் முன்னாடியே சொன்னேன், அல்லாஹ்வின் தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எப்படி இருந்தவங்க? நாகரிகம் இல்லாத, படிப்பறிவில் மிகவும் குறைந்த, கொள்கை கோட்பாடுகள் எதுவும் மற்ற, மடமையான மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி திகழ்ந்த ஒரு சமுதாயம். வரலாற்று அறிவோ, விஞ்ஞான அறிவோ, சொல்லாரின்படியோ, படிப்பறிவோ, இப்படி எந்த அறிவுமே இல்லாத அந்த மக்கள் காலம் காலமாய் நம்பிக்கொண்டிருந்த, நம்பிக்கைக்கு எதிராக இல்லாத இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக உளப்பூர்வமாக ஏற்றி வாழும் காலமெல்லாம் பிறரால் வாழ்ந்து உயரிய சமுதாயமாக உருவாகிறார்கள். உயரிய சமுதாயமாக உருவாகி அந்த மக்கள் தம்முடைய கலந்து வாழ்ந்த பிற மக்களை பார்த்தோ அவர்களின் மதங்களை ஆராய்ந்தோ இஸ்லாம் என்கின்ற சிறந்தது என்ற முடிவுக்கு அவர்கள் வரவில்லை. மாறாக எதை பார்த்து வந்தாங்க? மாறா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதராக ஆக்குவதற்கு முன் அந்த மக்களோடு மக்களாக நாயகம் அவர்கள் வாழ்ந்து 40 வருடங்கள் நபி அவர்களுடைய குணாதிசயங்களை பார்த்து, நபி அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பேசி அதை பார்த்து தான் வந்தாங்க. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல 10வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களோடு இதற்கு முன் பல வருடங்கள் நான் வாழ்ந்துள்ளேன் அல்லவா. யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான், உங்களோட நான் பல வருஷம் வாழ்ந்திருக்கேன் அல்லவா. அப்படின்னு நீங்க உண்மையை, நான் சொல்றது உண்மையா இருக்காதா? உங்களுக்கே தெரியாதா? நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய நற்பண்புகளோடு இருக்குமாயின் இந்த உலகத்திலும் அவன் முன் உதாரணமாக ஆக்கப்படுவான், மறுமையிலும் அவன் வெற்றியாளனாக ஆக்கப்படுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருடைய வாழ்க்கையும் கபூல் செய்வானாக. நம் அனைவருடைய சிறு சிறு உறவுகளுக்கு மத்தியிலே விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை வல்ல ரப்பல் ஆலமீன் உருவாக்கி தந்துவிடுவானாக. சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டையிட்டுக் கொண்டு, போராமைப்பட்டுக் கொண்டு, ஒருவருக்கொருவர் குரோதத்தோடு வாழாமல் உறவுகளுக்கு மத்தியிலே விட்டுக் கொடுக்கக்கூடிய தன்மையை வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள்பாவிப்பானாக. சகிப்பு தன்மையோடு, பொறுமையோடு, எல்லா நிலையிலும் இறை பொருத்தத்தோடு மட்டும் நம் உறவுகளுக்குள்ளே பழகக்கூடிய மாண்பை வல்ல ரப்பல் ஆலமீன் நமக்கு நம் அனைவருக்கும் தந்து அருள்பாவிப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரூணிய நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குணமான அந்த பெருந்தன்மை என்கின்ற குணத்தோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் காலம் எல்லாம் அடுத்தவர்களுக்கு விட்டுக் கொடுத்து, செய்ததை சொல்லி காட்டாமல், எல்லா நிலையிலும் உணர்வு பூர்வமாக மனிதர்களை புரிந்து கொண்டு, புரிந்துணர்வோடு நம் குடும்பங்களிலே, நம் பிள்ளைகளிடத்திலே, நம் மனைவியிடத்திலே, நம் சகோதரர்களிடத்திலே எவ்வளவு காரியங்கள் இருப்பினும் அதை நாம் பொருட்படுத்தாமல் விட்டுக் கொடுத்து வாழ்வதற்கு வல்ல ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக்கை தருவானாக. அல்லாஹ் பெருந்தன்மையாளன். அந்த பெருந்தன்மையாளன் அல்லாஹ்வுடைய குணத்தை சுமந்து இந்த உலகத்திலும் நாம் மனிதர்களிடத்திலே பெருந்தன்மையோடு நடக்கக்கூடிய பண்பையும் நற்குணத்தையும் நல்ல மாண்பையும் வல்ல ரப்பல் ஆலமீன் தந்து அருள்பாவிப்பானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.